Hallelujah. F minor. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகழிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லலாம், ஆராதனை 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 அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறை ராஜாவும் மாளிகை, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். Thank you Jesus. Hallelujah. உடைய கரங்களை உயர்த்தி, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே.
நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கலை நிமிர செய்பவர் நீரே, கலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே செய்பவர் நீரே. பிதாவே, ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய தயவு, உடைய கிருபை, உடைய காருண்யம், உடைய இரக்கம் எங்களை மூடிக்கொள்வதற்காக நன்றி. உடைய அழகான கண்களுக்காக நன்றி. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக நன்றி ராஜா. நாளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லாம் கரங்களை தாட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை பற்றி நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய சபைக்கு ஒரு பிரதானமான அழைப்பு சுதந்திரிக்கிற அழைப்பு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். என்ன அழைப்பு? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. கரங்களை தட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஒரு அழைப்பில் ஒரு அழைப்பு இருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள். ஒரு அழைப்பு இருக்குது. சொல்லுங்கள். சுதந்திரிக்கிற அழைப்பு, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற அழைப்பு. தெரியும். அப்பப்போ ஈவினிங் சர்வீஸ் வந்து அட்டன் பண்ண ஆட்கள்லாம் சொந்த வீடை வாங்கி மாடியை கட்டி 40 லட்சம்னு வாங்கினாங்க. ஐயர் பங்களா பஸ் ஸ்டாண்டு பக்கம். இன்றைக்கி 2 கோடி வேல்யூ. ஓகே. அப்படி வர்றவங்க போகிறவங்கெல்லாம் நமக்கு சபையில் வர்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய ஒரு போர்ட்டல் நம்ம சபை மேலே திறந்துருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு திறப்பு கண்டது. சொல்லுங்கள். பைபிளில் போட்டிருக்கு. ஆமாம் ஆமாம், மதிலிலே திறப்பு கண்டது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். மதிலிலே திறப்பு அப்படின்னு வானத்துக்கு ஒரு வாசல், ஒரு போர்ட்டல். அப்போ இந்த நாளில் கூட இந்த ப்ராஸ்பரிட்டியை சுதந்திரிப்பது எப்படி, அதை தான் நான் உங்களோட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஸ்பிரிட் வேர்ல்டில், ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28-29 கூட வாசிக்கலாம். மத்தேயு 12 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. நான் தேவனுடைய ஆவியினாலே, நல்லா கவனிங்க, தேவனுடைய விரல். எகிப்தினுடைய மந்திரவாதிகள் சொன்னாங்களாம், இது தேவனுடைய என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுடைய விரல். தானியேல் புஸ்தகத்தில் பட்டிருக்கலாம். ஒரு கையிருப்பு வந்து மேனே மேனே தெக்கேல் உப்பாசின், நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாய் ஒரு கையிருப்பு வந்து எழுதிச்சான். இன்னும் இயேசு சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே அசுத்தாவிகள் என்ன செய்கிறேன்? துரத்துகிறேன். அப்போ தேவனுடைய விரல் என்றால் யார்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். தேவனுடைய விரல். எல்லாம் சொல்லுங்கள். இப்போ நம்ம விரலை பாருங்கள். விரலை பார்த்து கொஞ்சம் பேசுங்களேன். எத்தனை இட்லியை தின்ட்டுருக்கு, எத்தனை தந்தூரி சிக்கன், எத்தனை மட்டன் சுக்கா, அப்படியே லெக் பீஸை பிடிச்சி கொஞ்சமாவது அந்த ஒரு நாளாவது இந்த கோழிக்கறியை திங்கும்போது கோழி கண்ணு முன்னால் தெரியுதா? ஐயோ பாவி அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த மட்டன் கடையில்
ஆடுகளை கட்டி போட்டிருக்கோம். பாவமாக, ஐயோ பாவம், இப்படிலாம் அநியாயமாக வெட்டி தின்றாங்களே பாவம் போல் வரும்போதே பார்த்துட்டே வந்தேன். சில குட்டிகளை விலைக்கு கூட வாங்கிடலாமா காசை கொடுத்து, ஆட்டுக்குட்டி வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் மனது இருக்குது? ஆனால் மட்டன் சுக்கா அப்படின்னா உள்ளே என்ன செஞ்சிருது, போயிடுது. இப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய விரல் என்றால் என்ன? தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே, ஒரு இடத்துல சொல்கிறான், தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை என்ன செய்கிறேன், துரத்துகிறேன். அப்போ ஆவியானவர் அவரை ஃபுல்லாக ஆட்கொள்ளப்பட்டு அவருடைய விரல், அப்படி விரல் அப்படின்னு ஒரு தடவை ஒரு அசுத்தாவி போவே எத்தனையோ பேர் விரட்டுறாங்க போல. இப்போ டிஜிஎஸ் தினகரன் பிரசங்கங்கள்லாம் முடித்து சேரில் உட்காந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறார். அந்த அசுத்தாவியை 7-8 பேர் பிடிச்சிட்டு வரேன். அவங்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, காரூண்யா ஸ்டூடெண்ட்ஸ், பிசாசு போகவே மாட்டுக்கு ஐயா, தினகரன் ஐயா அப்படின்னு. இவர் களைப்பாக பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறார். நான் வர்றேன், அப்படி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல, நீ இன்னும் போகலையா அப்படின்னார். பொத்துன்னு விழுந்து போயிட்டு, நீ இன்னும் போகலையா, அவ்வளோதான் போயிட்டு. இப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய விரல் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஐயா, இந்த ஹவு டு இன்ஹெரிட் த ப்ராஸ்பெரிட்டி, சுகத்தை, ஆத்துமாக்களை, உடைமைகளை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, ஜனங்களை எப்படி சுதந்திரிப்பது? இயேசு ரொம்ப அழகாக சொன்னார். நான் பட் இஃப் ஐ காஸ்ட் அவுட் டெவில்ஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் then the kingdom of God is come unto you. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. எல்லாம் சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வந்திருக்கிறதே. ஐயா, தேவனுடைய ராஜ்யம்னா வேற எதுவுமோ கிடையாது. யூ ஆர் த கிங்டம் ஆஃப் காட். புரியுதா? செத்து பரலோகம் போகிறது ஒரு அனுபவம், ஆனால் பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்கலாம். பக்கத்தில் சொல்லணும், பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிக்கலாம். இதுதான் தேவனுடைய ஸ்டாண்டர்ட். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்போ எப்படி இந்த ப்ராஸ்பெரிட்டி எப்படி சுதந்திரிப்பது? ஹவு டு இன்ஹெரிட் ப்ராஸ்பெரிட்டி? சுகத்தை, ஐஸ்வர்யத்தை, ஆரோக்கியத்தை, ஆனந்தத்தை, அமைதலை, ஆறுதலை, ஆச்சரியத்தை. இன்றைக்கி சபைன்னா நீங்களும் நானும் தான். பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த உச்சத்தை அடைந்து விட்டோமா? இல்லை. வேதம் சொல்லுது, வெள்ளி ஒரு பொருட்டா எண்ணப்படவில்லை. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தா ஒரு பொருட்டாய் என்ன, சில்வர் பாத்திரம், வேண்டிய பாத்திரம் எல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கா? இல்லை. அலுமினிய பாத்திரம், பிளாஸ்டிக். அப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? பைபிளுடைய ஸ்டாண்டர்ட், உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பாத்திரமும் என்ன பாத்திரமாக இருக்கணும்? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிமா. பிறக்கும்போதே பிள்ளைங்க வெள்ளி கரண்டியில் சாப்பிட்டு பழகணுமா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ நம்ம ரமணா ஹோட்டலில் பார்சலுக்கு கொடுக்குற ஸ்பூனை விடுறது கிடையாது ஆட்கள், அதையாவது வச்சுக்கிடுவோமே அப்படின்னு. இன்னும் அடுத்த வசனம் சொல்லுங்கள், 29. அன்றியும், இது ரொம்ப முக்கியம், அன்றியும் எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில். ஐயா, மாமனார் வீட்டு பெரிய இடம், பொண்ணு எடுத்துட்டேன், பிடுங்கு. கட்டினானே ஆகில், தாலி கட்டினானே ஆகில் மாமனார் வீட்டை கொள்ளையிடலாம். அப்படி போடல பைபிள். கட்டினானே ஆகில் அவன் வீட்டை, or else how can one enter into a strong man's house and spoil his goods except he first bind the strong man and then he will spoil his house. ஐயா, நல்லா கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இது ஒரு ஆவிக்குரிய மண்டலம். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். சுதந்திரம்,
ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற ஒன்று. பைபிளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. இயேசு இந்த சப்ஜெக்டை ரொம்ப அழகாக, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய கொள்ளை பொருளை நீங்கள் கொள்ளையிட முடியாது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா 11:21. லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். When a strong man armed keepeth his palace, his goods are in peace. ஐயா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய கொள்ளையிட முடியாது. அதே நேரத்தில் போட்டிருக்க ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் என்ன செய்யுமா? அரண்மனைன்னா வீடு தான். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த நாள் செய்தி எப்படி பலவான கட்டுவது, எப்படி கொள்ளையிடுவது, அதை தான். முந்தி கட்டினால் ஒழிய. நல்லா கவனிங்க, இந்த பலவானை பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை. நீதிமொழிகள் 21:22 எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:22. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். A wise man scaleth the city of the mighty and casteth down the strength of the confidence thereof. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரண்களை இடித்து போடுவான். ஐயா, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. உலகம் பொல்லாங்கனுக்குள் பலவானுக்குள் கிடக்கிறது. அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய இருக்கிற ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறாராம். அந்த ஸ்டேட் எப்படிப்பட்ட ஸ்டேட்னா, காரில் போயிட்டுருக்கார். அந்த மாநிலத்துக்குள்ளே போகிறாராம். இவர் அறியாத ஒரு தவறான உணர்வுகள் உடம்புல அவர் உண்டாகுதான், மைண்டில் எல்லாம். அது மாத்திரம் கிடையாது, அவர் சின்ன வயசுலேருந்தே சிகரெட்டே குடித்தது கிடையாது. அவருக்கு சிகரெட் குடிக்கணுங்கிற ஒரு டெம்ப்டேஷன், ஒரு ஆசைக்கு அவர் தூண்டப்படுகிறார். காரில் ஒரு மனுஷன் ஒரு ஏரியா விட்டு, தன்னுடைய ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாக்குள்ளே போகிறார். அமெரிக்காவில் போகும்போது அவர் பிறந்ததுலேருந்து சிகரெட்டு குடித்ததும் கிடையாது, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனால் உள்ளே போகும்போது அவருக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள் உணர்வு வருது. என்ன வருதுன்னா, என்ன செய்யணும்? சிகரெட் குடிக்கணும். இந்த இவர் அறியாதபடி இந்த உணர்வு கூடி 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 காரை நிறுத்து, கடையில் போய் சிகரெட்டை வாங்கி குடி. இப்படி ஒரு திடீர்னு ஒரு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு டெம்ப்டேஷன் வந்த உடனே காரை விட்டு இறங்கினாராம். இயேசுவி நாமத்தினால இந்த ஸ்பிரிட் ஆஃப் சிகரெட், தவறான உணர்வுகளை, எண்ணங்களை, சிந்தைகளை கொண்டு வராவே போ இயேசுவி நாமம் சொன்ன அடுத்த செகண்டு அவர் நார்மலாக தான் யார், தான் ஒரு பாஸ்டர், தான் ஒரு சர்ச்சு போதகர், நான் எல்லாருக்கும் மாதிரியாக இருக்க வேண்டியவன். பாதிரி, நீ ஒரு மாதிரி இல்லை. பொதுவாக தேவனுடைய மனுஷன் பாபா ஊழியம் செய்கிறவங்க மாத்திரம் கிடையாது, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறான், விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு, கற்பிலும் வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும். இப்போ ஒவ்வொருவரும் நம்மளை 1000 கண் கொண்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம், எங்கே வாரோம். குற்றம் செய்யலை. குற்றம் சிவகாசியில் ஒரு பையன் சபைக்கு வந்துக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு 4 வாரம் வரல. அப்புறம் ஃபோன் பண்ணி, ஏன் ராஜா நீ வரலை, என்ன விஷயம், ஏன் வரல, நல்லா தானே சீக்கிரமாக அவ்வளோ உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், ஒன்றும் இல்லைன்னு சொல்லப்போ மனசில் உள்ளதை சொல்லு, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நான் உன்னை நேசிக்கிறேன்.
இல்லை பாஸ்டர் 4 வாரத்துக்கு முன்னால் சொல்லுப்பா, நீங்கள் டாஸ்மார்க்கில் ரூபா கொடுத்தான், அவன் மிச்சத்தை அவன் கொடுத்தான், நான் பார்த்தேன், இனிமேல் உங்கள் சபைக்கு நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இவர் மண்டே பிச்சார். 4 வாரத்துக்கு முன்னால் டாஸ்மார்க்கில் நான் ரூபா கொடுத்தேன்னா, அவன் சில்லறை கொடுத்தானா, இதை அவன் பார்த்தானா, என்னன்னு யோசி. ஓ, இப்போ இவர் தப்பு செய்யலை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சைக்கிளை வாடகைக்கு எடுத்திருக்காரு. பாஸ்டர் சிவகாசியில் பாஸ்டர் சைக்கிளை வாடகைக்கு எடுத்து எங்கேயோ போயிட்டு 100 ரூபா கொடுத்துருக்காரு சைக்கிள் கடைக்காரன்ட்ட. என்னப்பா 12 ரூபா போக பேலன்ஸை கொடு. அவன் சில்லறை இல்லை சார், அந்த பக்கத்து டாஸ்மார்க்கில் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், சில்லறை கொடுப்பான். எப்போ டாஸ்மார்க்கு நான் போவேன், அதெல்லாம் இல்லை சார், யாரும் இல்லை சார், டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து. சரி, எவனும் பார்க்கலன்னு சொல்லி 100 ரூபா கொடுத்து பக்கத்து சைக்கிள்காரன் சில்லறை கேட்டான்னு இவர் 100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. அவன் 100 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கான், இதை நம்ம பிள்ளையாண்டான் பார்த்துட்டான். எதை பார்த்துட்டான், டாஸ்மார்க்கில் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள், 100 ரூபாய் கொடுக்காரு, அவன் மீதத்தை கொடுக்கான், கோட்டரை இடுப்பில் என்ன செஞ்சிட்டாரு, சொருகிட்டாரு. 4 வாரம் வரலை. இப்போ இவர் குற்றம் செய்யலை, ஆனால் எதற்கு ஏதுவாயிற்று, குற்றம் சாட்டப்பட. அதுதான் பவுல் சொல்கிறான், நீ குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரன், குற்றம் செய்ய வேண்டாம். விசாந்து, நீ குற்றம் செய்ய வேண்டாம். யாருக்கோ போய் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா, பார்த்தேன் பாஸ்டர் நிஷாந்த் முன்னால் நின்னா சிகரெட் பாக்கெட்டை, அது என்ன சிசர்ஸா, இப்போ என்னமோ ஒன்று பனாமா கோல்டுங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், எதையோ வாங்கி நமக்கு செய்யலை. ஆனால் பாருங்கள், குற்றம் சாட்டப்பட வேண்டிய சூழல் வந்துடுச்சு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், பலவான்களுடைய பட்டணத்தின், எல்லாம் சொல்லுங்கள். நான் மதுரைக்கு வந்ததுலேருந்து சர்வ சாதாரணமாக கேள்விப்படுற ஒரு காரியம், நம்ம யாரையும் குறை சொல்லலை, ஆனால் நிறைய குடும்பங்கள், சகோதரிகள்லாம் இருந்த ஒரு சர்ச்சுக்கெல்லாம் நிறைய பெண்கள் வருவாங்க. என்ன வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார், சொந்த தாய் மாமா விட்டுட்டு போயிட்டார், இன்னொரு ஆளோட தொடர்பு. இப்போ உடனே கண்டுபிடிச்சேன், இந்த மதுரையில் ஒரு வேசித்தன ஆவி, ஒரு விபச்சார ஆவி இங்கே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்ய ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னால், இதுக்கு தாண்டா நான் யோசேப்பை திருநெல்வேலியிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். கரங்களை தட்ட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின தவறான மைண்ட் செட்டை உடைக்கிற சபை என்பது என்ன, தவறான மைண்ட் செட்டை உடைக்கிற, அவர்கள் நம்பின அரண்களை இடிக்கிற. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், 2 கொரிந்தியர் 10:7 நினைக்கிறேன், 10:5-6-7, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், அரண் சொல்லுங்க, தவறான அரண் சொல்லுங்க, தவறான அரண், ஒழுக்கக்கேடு, தவறான உறவு, கள்ள தொடர்பு. ஐயோ, நெட்டெல்லாம் எடுத்தாச்சுன்னா உடனே கிரைமாக தான் வரும். அதில் முக்கால்வாசி இது தேவையில்லாத கள்ள தொடர்புகளினால் கொலை. மனுபுத்திரர்களை உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். தாவீது எப்போ 4000 வருஷம் முன்னாலே அழுறான், மனுபுத்திரர் உங்களுடைய பிரமாணத்தை கை கொள்ளாதனால் என் கண்கள் நீர்த்தாரையாய் ஓடுகிறது. அப்போ நல்ல கவனிங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்போ எப்படி கட்டுவது, பலவானுடைய கொள்ளை பொருளை எப்படி பங்கிடுவது? ஆத்துமாக்கள் அது ஒரு கொள்ளை பொருள், ஐஸ்வர்யம் ஒரு கொள்ளை பொருள், ஆனந்தம் ஒரு கொள்ளை பொருள், குடும்பத்தில் சமாதானம், வீட்டில் சமாதானம் இருந்தால் எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ ஒய்ஃப் பிள்ளைகளை பார்க்கலாம், அந்த எண்ணங்கள் வரும். அப்போ நல்ல கவனிங்க, பலவான் ரொம்ப முக்கியம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறாராம் வேதம் சொல்லுகிறது. பைபிளில் பலவானை குறித்து நிறைய மைட்டி மேன் நிறைய வசனம் இருக்குது, எடுக்க நேரம் இல்லை. நீதிமொழிகளில் பலவானிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், நீதிமொழிகள் 16:32. சீட்டு போடுதல் பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். ஆனால் ஒரு சந்தோஷமான காரியம் பைபிளில் போட்டிருக்கு, சங்கீதம் 127:5. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்களாம். கரங்களை தட்டினா அல்லேலூயா. நம்முடைய பலவான், ஆமாம்,
பிரசங்கி 7:19 ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். 1 யோவான் 2:14 வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிற, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, வாலிபரே நான் பலவானாக இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். ரொம்ப முக்கியம். முந்தி கட்டினால் ஒழிய எப்படி கட்டுவது, அதான் ரொம்ப முக்கியம். திருச்சியில் இங்கே மதுரையில் ஒரு டிஎஸ்பி இருக்காங்க, ரிட்டையர்டு டிஎஸ்பி, நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் சொன்ன காரியம், அவர் வேலையில் அவ்வளோ உண்மையாக இருந்தவர். திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 விடுதலை புலிகள், லிபரேஷன் டைகர்ஸ் இருக்கிறாங்கன்னு அவர் கேள்விப்பட்டார். ஆக்சுவலாக அப்படி கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த பட்டாலியனுக்கு ஃபோன் பண்ணி மினிமம் 50லேருந்து 100 பேர் கூட்டு தான் போகணும். இவர் என்ன நினச்சாரோ தெரியல, ஒரே ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார், கையில் ரிவால்வர் இருக்குது. விடுதலை புலிகளை வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்டாக ஒன்று சயனைடை சாப்பிடுவாங்க, அப்படி இல்லாட்டி இதை AK-47 கையில் இருக்கும், கண்ணு மூக்கு தெரியாமல் சுட்டு கொள்வது அவங்களுடைய பழக்கம். ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல 2 விடுதலை புலிகள் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துடுச்சு. அவர் என்ன நினச்சார், கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். திடீர்னு ஆண்டவரே இந்த 2 பேரை நான் பிடிக்க போகிறேன், நீங்கள் முன்பாக சென்று அவங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற ஸ்பிரிட் ஆஃப் வயலன்ஸ், இந்த வன்முறை ஆவிகளெல்லாம் பைன் பண்ணுகிறேன் அப்படின்னு அப்படி அவங்க இருக்கிற கரெக்டாக அந்த ரூமுக்கு முன்னால் போய் டக்குன்னு கதவை திறந்தாரா, அவனுக்கு ஒன்றுமே பண்ணலையா, 2 பேரும் அப்படியே நிற்கிறாங்களாம். அந்த 2 பேரையும் அவர் 2 விடுதலை புலிகள் 2 பேர் போய் பிடிக்கவே கூடாது, மினிமம் ஒரு 20-50 பேர் போகணும். உயிர் சேதம் வரலாம், என்னமோ நடக்கலாம், அவன் செத்து போகலாம், இல்லாட்டி ஷூட் பண்ணி கொண்டுடலாம். திருச்சியில் நடந்த உண்மையான சம்பவம். மதுரையில் அந்த டிஎஸ்பி ஐயா இருக்காங்க, அவர் சொல்கிறாரு, நான் ஜோம் பண்ணிட்டு போனேன், போய் அரெஸ்ட் பண்ண உடனே எந்திரிச்சு கையை கொடுக்குறான், அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். டிபார்ட்மெண்ட்லேயே எப்படி சார் AK-47 இருக்குது, கழுத்தில் சயனைடு குப்பி இருக்குது, எப்படி நீங்கள் பிடிச்சீங்க, பெரிய பாராட்டு விழாலாம் வச்சாங்களாம். அது பிடிபட்டு அந்த லிபரேஷன் டைகர் விடுதலை புலிகள் சொன்ன ஒரு சாட்சி என்னது, ஐயா நீங்கள் கதவை திறக்கீங்க, கண்ணை மூடி முழிக்கக்குள்ளே நாங்கள் காரியங்களை முடிச்சிடுவோம், ஆனால் நீங்கள் கதவை திறக்கீங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, எங்களுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டது போல ஒரு உணர்ந்தோன்னு சொன்னாங்களா. கரங்களை இதுதான் பலவானை முந்தி கட்டேன், இதுதான் பலவான முந்தி கட்டுறது. செயலற்று போன நிலைமை. எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு நாட்டினுடைய இராணுவம், முக்கியமான தளபதிகள் எல்லாம் வந்துட்டாங்க, மிலிட்ரி வந்துட்டாங்க. எலிசா சொல்றான், இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும், எல்லாரும் என் பின்னால வாங்க அப்படிங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அபவ் 10 லெஃப்ட் ரைட், எல்லாம் பெரிய பெரிய ஆர்மி ஜெனரல். நீங்கள் 1 ராஜாக்களை பார்த்துக்கலாம், சீரிய இராணுவம். இப்போ யார் லீட் பண்ணி கொண்டு போறா, எலிசா தீர்க்கதரிசி. அவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. பிறகு நேரம் எங்கே கொண்டு போகிறான்னா, சமாரியா ராஜாட்ட கொண்டு போய், ராஜாவே இவங்க எல்லாருக்கும் கறி விருந்து பண்ணுங்க அப்படிங்கிறேன். என்ன கொடுக்க, இட்லியும் மட்டன் குருமாவும் கொடுங்க அப்படிங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டு வாயெல்லாம் கழுவி, நல்லா கவனிங்க, திரும்பி போங்க அப்படிங்கிறான், போய்கிட்டே இருக்கான். பைபிள் சொல்லுது, அவர்கள் உங்கள் இஷ்டர்கள் ஆவார்கள். ஐயா, பலவான முந்தி கட்ட அதிகாரத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டோமானால் எதிரான சூழ்நிலைகள், சத்துருக்கள் எல்லாம் பொம்மைகளாய், கரங்களை தட்டுங்களேன், அவர்கள் உன் கை பாவை ஆவார்கள். பைபிளை ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு கடத்துகிற ஒரு ஊழியர் என்ன கேள்விப்பட்டேன் அவரை பற்றி. ஒரு நாட்டினுடைய செக் போஸ்ட் வரவும், ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டுக்குள்ளே போனோம் யூரோப்பில். இவர் தன்னுடைய நாட்டை விட்டு போகும்போது டிக்கு நிறைய பைபிளை வச்சு கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டுக்கு வருவார். செக் போஸ்ட்டுக்கு வந்தவுடனே செக் பண்ணுறவங்க எல்லாம் ஓப்பன் த டோரை திறப்பார்.
உள்ள ஃபுல்லாக பைபிள் இருக்கும். இவர் சொல்லுவாராம், எலிசாவின் தேவனே இவர்களுக்கெல்லாம் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். இவர்களுக்கு என்ன தெரியக்கூடாது? என்ன தெரியக்கூடாது? கண்ணே தெரியக்கூடாது. டோரை திறந்தால் ஃபுல்லாக பைபிள். இவர் கண்ணுக்கு பைபிள் தெரியுமா? அங்கே செக் போஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பாருங்களாம், ஒருவனுக்கும் என்னமே தெரியாது, பைபிளே தெரியாது. கோ கோ கோ, நத்திங் இஸ் தேர், போட்டு இங்கே ஒன்றும் இல்லை, போட்டும். இப்படி தான் ஒவ்வொரு தடவையும். அப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. ஒரு சிஸ்டர், மீன் கடையில் வேலை பார்க்குற சிஸ்டர், திடீர்னு பஸ்ஸை விட்டு இப்படி இறங்கி இப்படி போனால் எதிர்த்தாப்புல கடங்காரன் வந்துட்டானா, ஏசப்பா கண்ணை மூடுங்க அப்படின்னு. அவன் கடவுளை கண்ணை திறங்கம்மா. இந்த சிஸ்டருடைய ஜெபம் என்ன ஜெபம்? கண்ணை. அவன் எழுத்தாப்புல கடங்காரன் வாரான், இந்த சிஸ்டரும் போகுது, அண்ணே அண்ணே இதுதான் இப்படின்னு தான். அவர் பார்த்தா கம்பா போகிறான் அப்படி, கண்ணே தெரியல. பாஸ்டர் என்ன அருமையான ஜெபத்தெல்லாம் சொல்லி கொடுக்கீங்க நீங்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. ஐயா இது ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி சுதந்திரிக்கலாம், எப்படி கொள்ளையிடலாம், எப்படி? அது தாவீதினுடைய வசமாயிற்று, அது தாவீதினுடைய கோட்டையாயிற்று, அது ஆபிரகாமுடைய வசமாயிற்று. அப்போ நல்ல கவனிங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, முந்தி கட்டினால் ஒழிய. சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு 5 தடவை சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. நல்ல கவனிங்க ஐயா, முந்தி கட்டினால் ஒழிய. முந்தி எப்படி கட்டுறது? முந்தி எப்படி கட்டுறது? பலவான முந்தி எப்படி கட்டுவது? நல்லா கவனிங்க. பலவான முந்தி கட்டுறதுனா வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு முந்தினவரோடு கனெக்ட் ஆவது தான் முந்தி கட்டுவது. நல்ல கரங்களை தட்டுங்களா, புரிஞ்சவங்க. நான் அல்ஃபாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். ஐயா, முந்தினவன் பேதுரு, முந்தினவன் அகிமாஸ், முந்தி அன்பு கூர்ந்தார். முந்தி பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவார்கள். தேவன் முந்தி அன்பு கூர்ந்தாராம். யாக்கோபு பிந்தினவன், இளையவன், ஆனால் முந்தினவன். அப்போ முந்தி எப்படி கட்ட முடியுமா? எல்லாம் முந்தினோரோடு, எல்லாம் சதமாக சொல்லுங்க, முந்தினவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும். பலவான் எப்படி முந்தி கட்டுறது, எப்படி அவனுடைய உடைமைகளை, கொள்ளை பொருளை பங்கிடுவது? ஃபர்ஸ்ட், ஒரு சென்னையில் ஒரு வீட்டில் நகை திருடு காணாமல் போயிடுச்சு. ஒரு ஊழியர், இவர் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, என்னடா நகை காணாமல் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே திருடன் வந்துட்டான், திருடிட்டு போயிட்டான். ஜோம் பண்ணாராம். இப்போ பலவான முந்தி கட்டணும். ஆண்டவரை ஏன் நகை எப்படி போகலாம், எங்கள் வீட்டுக்குள்ளே திருடன் வந்து நுழைஞ்சு எப்படி போகலாம்? ஆண்டவர் வீட்டு ஜோம் பண்ணவுடனே ஆண்டவர் சொன்னாராம், திருடன் என் கையில் தான் இருக்கான். ஓகே, ஆண்டவர் சொன்னார், திருடன் யார் கையில் தான் இருக்கான்? என் கையில் தான் இருக்கான். ஏன்னா அவருடைய சாயல் தானே, என் கையில் தான் இருக்கான். திருடின பொருளும் யார் கையில் தான் இருக்குது? அவன் கையில் தான் இருக்குது. திருடன் என் கையில் தான் இருக்குது, அவங்க கையில் தான் திருடின பொருளும் இருக்குது. நீ என்கிட்ட சொல்லிட்டெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். ரொம்ப சோர்ந்து போய் சர்ச்சுக்கு போனாராம். பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக ஒருத்தட்டுமே சொல்லலை. அவர் நகை திருட்டு போனதை ஒன்றுமே சொல்லலை. பாஸ்டர் இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறாராம், நாளைக்கு காலையில் 7:30 உனக்கு கிடைக்கும் பிரதர் அப்படின்ட்டாராம். நாளைக்கு காலையில் 7:30 எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்காராம். என்னத்தை கிடைக்கும்னா நினைக்கிற, திருடு போனது கிடைக்கும்.
அடுத்த ப்ராஃபஸி இவர் என்ன சொல்கிறார்? திருடு போனது கிடைக்கும். இந்த முந்தா நாள் நினைக்கிறேன் ஆன்லைன் ப்ராஃபஸி ஜோம் பண்ணி முடிச்சு 105 பேர் வந்தாங்க. ஜோம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் டயர்டாக. இவர் பாஸ்டர் ஷேகர், ஃபாதர் பெர்க்மான்ஸருடைய அண்ணன் பையன் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் புது வருஷமாக உங்கள்கிட்ட ஜோம் பண்ணும் அப்படின்னாரு. நீங்களும் எனக்கு ஜோம் பண்ணுங்க, நானும் ஜோம் பண்ணுறேன். கொஞ்சம் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார். சொன்னேன், டயர்டாக இருக்குது பாஸ்டர், இப்போ நீ இப்போ ஃபுல்லாக ப்ரேயரில் ஃபுல்லாக இருந்துட்டு டயர்டாக இருக்கேன், நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிடுறேன், நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணு. அவருடைய சபைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியாது, அவருடைய ப்ராமிஸ் என்னன்னு தெரியாது. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், புது வருஷமாக எனக்கு ஜோம் பண்ணு பாஸ்டர் ஷேகர் சொன்னார். உடனே ஆவியானவர் என்ன ஜோம் பண்ண, டயர்டாக இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 60 அப்படியே சொல்லு ஃபுல்லாக அப்படின்னு மனைவி பக்கத்தில் இருக்காங்க. கடைன்னு 60 ஆரம்பத்துலேருந்து எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது, பூமி காரில் ஜனத்தை மூடும், மீதியானியா 10 தேசத்தின் வேகமான ஒட்டகங்கள் ஒன்றுடே வரும், அப்படி இப்படி சின்னவன் 1000 ஃபுல்லாக அந்த வசனத்தில் தங்கம் வரும், வெண்ணெய் வரும், வேகமான ஒட்டகம் வரும், ஜனங்கள் வரும், கடற்கரை மணலத்தினையான ஜனம் வரும் சொல்லி முடிச்சுட்டு பாஸ்டர் அவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை கர்த்தர் சொல்ல சொன்னார், நான் சொல்கிறேன். பாஸ்டர் இந்த வருஷம் வாக்கு தத்தமே ஏசாயா 60:1 தான். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. நான் சொன்னேன், எனக்கு சத்தியமாக தெரியாது உங்கள் சபையில் என்ன வாக்கு தத்தம், கருப்பாயூர்னில் என்ன வாக்கு தத்தம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன வாக்கு தத்தம் இந்த வருஷத்துக்கு கொடுத்து என்ன எழுதி போட்டிருக்காரோ, எந்த அதிகாரத்தை அவருக்கு சொன்னாரோ, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த வருஷம் வாக்கு தத்தம் அவர் சொல்கிறார், இது கன்ஃபர்மேஷன் பாஸ்டர், ஆண்டவர் செய்ய போகிறது கன்ஃபர்மேஷன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உங்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்குது. என்ன சொல்ல வரேன், நமக்கு என்ன தெரியும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, பலவானை முந்தி கட்டினது ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ பாருங்கள், திருடன் ஏன்ட்ட தான் இருக்கான், திருடன் கையில் பொருள் இருக்குது. இங்கே சபைக்கு வந்து பாஸ்டர் சொல்கிறார், நாளைக்கு காலையில் 7:30 உனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், நம்ம ஒருத்தட்டையும் சொல்லலையான்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு. திருட்டு போனது கிடைக்கும், இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காத போ. காலையில் இவர் ஜோம் பண்ணிட்டார். காலையில் மனுஷன் நைட்டில் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணிவிட்டு 7:30 தான் எந்திக்கார். அவங்க அம்மாவும் இருக்காங்க, அந்த ஊழியக்காரருடைய அம்மாவும். 7:30 டான்னு காலிங் பெல் அடிக்கி மணியை பார்க்குறாரு. 7:30, அம்மா நம்ம நகை கிடச்சிட்டு திருடன் எடுத்துகிட்டு போன திருடன் வந்துட்டான் அப்படின்னாரு. லூஸாடா, தூக்கத்தில் வளராத. எந்த திருடனாவது நகையை திருடிட்டு திருப்பி கொண்டு கொடுப்பானா அப்படி. கதவை திறந்து ஐயா என்ன மன்னிச்சிருங்கன்னு பாஸ்டருடைய 2 காலையும் கட்டிக்கிட்டு ஓன்னு அழுதானா. கரங்களை தட்டுவோமே, கர்த்தரை மகிமைப்படுத்து. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய பொருளை கொள்ளையிட முடியாது. இன்னாங்கய்யா உங்க நகை, இனிமேல் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இந்த கிறிஸ்தவங்க வீட்டில் கொள்ளையடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா. ஏன்பா, என்னைக்கு இந்த நைட்டில் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பொருளை நான் திருடிட்டு போனேனோ அன்னையிலேருந்து ஒரு வெள்ளை உருவம் 2 ரெக்கெல்லாம் இருக்குது, என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரது. கரங்களை தட்டுங்களேன். ஏஞ்சல் என்னைக்கு பொருளை களவாண்டானோ அன்னைக்கு பின்னால் ஒரு வெள்ளை உருவம் வந்துக்கிட்டே இருந்த பொண்டாட்டி சொன்னாலும் முதல்ல கொண்டு எடுத்த இடத்துல மன்னிப்பு கேட்டு கொடுத்துரு. இனிமேல் நீ கொள்ளையடிச்சாதான் நம்ம பிழைப்பு ஓடும். ஆனால் கிறிஸ்தவ வீட்டில் நீ என்ன செஞ்சிடாத, கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் குட்டை வளருவான். தெரியாத இப்போ பாஷா படத்தை சொல்லுங்க, தெரியும் தலைவருக்கு. வெட்ட வளருவான், குட்டை உயருவான். அழுது ஒப்பு கொடுத்து இனிமேல் கிறிஸ்தவங்க வீட்டில் பாருங்க, எல்லார் வீட்டையும் திருட மாட்டான்னு சொல்லலை, கிறிஸ்தவங்க வீட்டில் திருட மாட்டேன்னு சொல்லி இயேசுவை நம்பப்பான்னு சொல்லி இப்போ நகை வந்துருச்சு. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய பொருளை. இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு பாஸ்டர் தாம்பரத்துலேருந்து ஒரு பாஸ்டர் இவருக்கு ஃபோன் பண்ணாராம். பாஸ்டர்
ஒரு முக்கியமான நபர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, அவரை தான் எங்கள் சர்ச்சில் நாங்கள் ட்ரெஷரராக வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு. கொடுங்க யார் ஐயா? அவர் சொல்லியிருக்காரு, என்னை ட்ரெஷராக வைக்காங்க, நான் இவர் இந்த யார் இந்த ஜான், பாஸ்டர் ஜான் அவங்க வீட்டில் நான் திருடினேன், என்னை சர்ச்சில் ட்ரெஷரராக வைக்காதீங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கார். எனக்கு ஞாபகம் இருக்கு ஐயா, ஃபோனில் நான் பேசுகிறேன், உங்கள் வீட்டில் நான் தான் திருடினேன், இப்போ இந்த சர்ச்சில் பாருங்கள், அவர்கிட்ட வந்து ஜோம் பண்ணிவிட்டு ஒப்பு கொடுத்துட்டு போனால் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் சேர்ந்து இப்போ சபை போதகர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரா இவன் தான் ட்ரெஷரராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஜான் பிரபாகர்ன்ட்டு அவர்கிட்ட அந்த பாஸ்டர்கிட்ட பேசி, ஐயா உங்கள் வீட்டில் நான் நகையை திருடினேன், பழைய திருடேன், இப்போ ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, இவங்க சபையில் இருக்கேன், சபையில் நான் எல்ட்ரா என்னை ஆக்கிட்டாங்க, இப்போ 1.5 கோடி ரூபா பில்டிங் ஃபண்ட் இருக்குது, என் கையில் ஒப்பு கொடுக்கன்னு சொல்கிறாங்க, ஐயா வேண்டாம் நம்ப மாட்டேங்க, நான் பழைய திருடன்னு சொல்லிட்டேன், நீங்கள் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே இவர் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட கொடுத்தாரன். பாஸ்டர் பேசினா, இவர் ட்ரெஷரராக வைக்கலாமா? உங்கள் வீட்டில் திருடினது உண்மையா? எங்கள் வீட்டில் திருடினது உண்மை தான், ஆனால் திருந்தி மனுஷனாக ஆகிட்டார், ட்ரெஷரராக வைக்கலாமா? அது நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க, ஏன்னா 1.5 கோடி இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, பாஸ்டர் ஐசக் தானே சொன்னீங்கன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் செய்யுங்க, நான் பொறுப்பெடுக்கலை அப்படி சொன்னார் கர்த்தர். இவரை தான் திருடன் ட்ரெஷரர் ஆகிட்டான். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அதுக்காக ட்ரெஷரர் எல்லாம் திருடன் கிடையாது. சென்னையில் உண்மையாக நடந்தது. இப்போ பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய பொருளை கொள்ளையிட முடியாதான். ஆயுதம் தரித்த பலவான். ஆயுதம்னா என்னங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சத்தியம் என்னும் கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், மன்றாடுதல், அந்நிய பாஷை, ஜெபம். இப்போ நல்ல கவனிங்க, எப்படி கொள்ளையிடலாம். இப்போ கொரியாவில் ஓப்பன் த ஹெவன் அவங்க சொல்கிறாங்க, பாலியா இங்கே ஜோம் பண்ணி துதி ஆராதனை செய்து ஜெபம் மலையில் ஜெபித்து 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 இப்போ கொரியாவிலே பெரிய போர்ட்டல், ஒரு திறப்பு உண்டாயிட்டு. பைபிளில் போட்டிருக்க திறப்பு கண்டது. இப்போ அதனால் ஆசீர்வாதம், பணம், பொருள் எல்லாம் வந்து கொட்டுது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ரிஜாய்ஸ் அசம்பிளி மதுரையில் ஒரு பெரிய திறப்பை உண்டாக ஆரம்பித்து விட்டது. கரங்களை தட்டுவோமே. பைபிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முந்தி கட்டினால் ஒளி எப்படி கட்டுவது? ஐயா, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். முந்தி கட்டுதல் என்றால் என்ன? முந்தினவரோடு கனெக்ட் ஆவது. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, முந்தினவரோடு தொடர்பு கொள்வது. முழுவதும் ஒருத்தன் பிரயாசப்படுதான், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. நான் தெரியும், இரும்பு வியாபாரத்தில் 40 வருஷமாக 50 வருஷமாக சைக்கிளை வச்சு ஈயம்பு தலைக்கு பேர்த்தம்பளம்னு அலைகிற கோஷ்டிகள் இருக்கு. 40 வருஷமாக நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் நாங்களும் இரும்பு வியாபாரம் பண்ணணும், நிறைய நில பொண்ணுங்களை சுதந்திரித்தோம். இப்போ எனக்கு பெரிய கேள்வி, நம்மளை விட கடினமாக உழைக்கிறாங்க, ஏன் அவங்களால ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ண முடியல, சுதந்திரிக்க முடியல, சொத்தை வாங்க முடியல? 40 வருஷம் முன்னால் சைக்கிளில் அலைஞ்சவர் இன்னும் ஏன் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு? நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? ஒரே ஒரு வித்தியாசம், வேதம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவனுக்கும் வருது எனக்கும் வருது. முசலம்பட்டியில் ஒரு ஊறுகாய் கம்பெனிக்காரன் ஒரு பையன் பிசாசு பிடிச்சி மதுரைக்கு வந்து 1800 பிசாஸ். சர்ச்சில் பிசாசு விரட்டியிருக்க இவ்வளோ பெரிய காம்பவுண்டு வால், அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி விழுந்துருதான். சாதாரண மனுஷனால் முடியாது, அசுத்தாவி அவனை அப்படி ஜம்ப் பண்ணி 1800 பிசாசு அவனுக்குள்ள. ஊழியக்காரங்க எல்லாம் சேர்ந்து போராடி, நான் கடைசியாக நான் தான் என் மடியில் படுக்க வச்சு அவன் 1.5 மணி நேரம் பிசாசெல்லாம் விரட்டி பிசாசெல்லாம் போயிட்டு தண்ணி 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 தண்ணி. நான் தண்ணி குடிக்க போகிறேன், எனக்கு மேலே உள்ள பாஸ்டர், ஐசக் தண்ணி கொடுக்காதீங்க, பிசாசுக்கு எனர்ஜி வந்துடும் அப்படின்னு.
அவன் சொல்கிறான் பிசாசு கேட்கல, பிரேம் தான் கேட்க அப்படின்னு. உடனே அந்த பாஸ்டர் ஐசக் பிசாசு கூட இறங்கிடுவார், பிசாசை மடியில் போட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி. பிசாசு இப்போ எனர்ஜி வந்துடும், ஐசக் தண்ணி கொடுக்க இங்கே கொடுக்க இங்கே கொடுக்கன்னு. அவன் சொல்கிறான் நான் பிசாசு தண்ணி கேட்கல பாஸ்டர் ஐசக், பிரேம் கேட்க, நான் பிரேம் கேட்க 3 மணி நேரம் போட்டு எல்லா அசுத்தாயும். அதில் பிசாசு அவன்கிட்ட சொன்ன ஒரு காரியம், நைட்டில் 50,000 ரூபா இருக்கும், சாயங்காலம் வியாபாரம், ஊறுகாய் வியாபாரம், காலையில் டீ குடிக்க 10 ரூபா இருக்காது. ஏன் எனக்கெல்லாம் பெரிய கேள்வி வியாபாரத்தில் இருந்து. ஆனால் பைபிளில் 112ஆம் சங்கீதத்தை எடுத்து பார்த்தா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் தங்குமா. கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அவன் வீட்டில் ஒரு பொருளாதார செழிப்பு, அவன் சந்ததி பலத்திருக்கும். அப்போ முந்தி கட்டுதல் என்றால் என்ன? முந்தினவரோடு கனெக்ட் ஆகுது. என்ன பிரச்சனையோ, தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான், மனைவி பிள்ளைகள் எல்லாம். அமலேக்கியர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த அமலேக்கியர், இந்த மீதியானியர்லாம் யாருங்கிறீங்க? ஆபிரகாமுடைய மறுமனையாட்டினுடைய மேதான், எக்ஷான், இவங்களுடைய பிள்ளைகள் தான். அமலேக்கியர் யாரு? லோத்தினுடைய குமார்த்திகளுக்கு பிறந்தது அம்மோனியர், அமலேக்கியர். எல்லாம் நம்ம இனத்தாங்க, எல்லாம் நம்ம ஆட்கள் தான். திருநெல்வேலியில் ஒரு வீட்டில் போய், ரெட்டியார் வீட்டில் போய் வாடகைக்கு இருந்தோம். முதல் நாளே மீன் கோழி வச்சு கம்ம நடிக்கு. ஓனர் கூப்பிட்டு, புரோக்கர் கூப்பிட்டு, என்னையா ஒரே மீனுங்க இதுமா இருக்குது, நீ என்ன சொன்ன? அவங்க யார், என்ன ஆட்கன்னு கேட்டால், நீ என்ன சொன்ன? இல்லை நம்ம ஆட்க தான் சொன்னேன். நம்ம ஆட்க அந்த ரெட்டியார் நினச்சிட்டு, இது நம்ம ரெட்டியார். நம்ம அந்நிய பாஷை விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா எதாவது நமக்கு என்ன வேணும்? ஆமாம். இப்போ நல்லா கவனிங்க. அப்போ கட்டுவது என்றால் எல்லாம் சொல்லுங்கள், முந்தினவரோடு தொடர்பு கொள்வது. எல்லாத்தையும் இழந்துட்டான் தாவீது. கர்த்தரை நோக்கி, இழப்புகள் நடுவே, கொள்ளைகள் நடுவே, இழப்புகள் நடுவே. நீங்கள் 1 சாமுவேல் 30 பார்த்தீங்கன்னா வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, அதுதான் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் பிள்ளைகள் இருந்ததுனால கனெக்ட் ஆயிடுச்சு. ஒய்ஃபு நிமித்தம் ஒருத்தனுமே அழலையா, போனால் போட்டோம், திருவிழா கூட்டத்தில் தொலைஞ்சு போட்டோம் அப்படின்னு விட்டு, பிள்ளை குமாரர் குமாரத்திகள் நிமித்தம். அடுத்த வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி 8 தாவீது கர்த்தரை நோக்கி. ஐயா நல்லா கவனிங்களேன். இந்த முந்தி கட்டினால் ஒளிய, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, முந்தி கட்டினால் ஒளிய சொல்லுங்க. அப்படின்னா முந்தினவரோட கனெக்ட் ஆகுங்க ஐயா. பிரச்சனைகள் நடுவே, போராட்டங்கள், வருஷம் ஆரம்பம். மாஸ்டர் புது வருஷம் ஜாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்தில் இருந்து நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கே பாஸ்டர். ஐயா ஆரம்பம் அமர்க்களமாக இருந்தால் ஒரி பண்ணாதீங்க. தாவீது ராஜாவாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே பெலிஸ்தர் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம், ராஜாவாயிட்ட உடனேயே அவனை பிடிக்கிறதுக்கு வர்றேன். மோசே பிறந்த உடனேயே அவனை ஜீவோலாம் மாறுது. ஆண் பிள்ளைகளை எல்லாம் நைல் நதியில் போட்டுறணும். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைலாம் வெட்டி கொல்லணும். புது வருஷம் பிறந்த உடனேயே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நல்ல கையை தட்டுங்க. இந்த வருஷத்தினுடைய நடுவும் முடிவும் சூப்பராக இருக்க போகுது. கரங்களை தட்டுங்களேன்.
ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் வருஷத்தினுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உனக்கு ஆரம்பமே பிசாசு நார் ஒன்றும் செய்ய முடியாது. இழப்புகள் நடுவே சிக்கு லாக்குன்னு என்ன அர்த்தம்? சிக்கு லாக்கு, சிக்கு லாக்குன்னு என்ன தெரியுமா? சிக்கு லாக், ஃபுல்லாக டோட்டல் லாக், ஒன்றும் பண்ண முடியல. ஒருத்தர் பாம்பேலேருந்து பெங்களூருக்கு வந்திருக்காரு பிளேனில். கிளம்பி மனுஷன் கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம் போயிடணும்னு பாத்ரூமில் போய் உள்ளே போயிருக்காரு. பாம்பேயில் கிளம்பும்போது டாய்லெட் லாக் ஆகிக்கிட்டு உள்ளேருந்து கற்றுன்னு டம்முன்னு பிளேனுக்குள்ளெல்லாம் கதவை அடித்து திறந்து, ஐயா லாக்கு திறக்க முடியல, பணிப்பெண்கள்லாம் வந்து கதவை திறந்துருக்காங்க. பிறகு சொன்னாங்களாம், அந்த இது வெஸ்டர்ன் டாய்லெட்டை மூடிட்டு அதில் உட்காந்துருங்க, பயப்படாதீங்க. அவங்க துண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. துண்டு சீட்டை கொடுத்து, பயப்படாதீங்க, பெங்களூர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நாங்கள் எல்லோரும் உங்களை பாதுகாப்பாக இருக்கோம், நாங்களும் உங்களோட தான் பிளேனில் இருக்கோம், ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு சின்ன சிக்கல், லாக் ஆகிட்டு. ஒரு பெங்களூரில் வந்து இறங்கி மெக்கானிக்கெலாம் வந்து தான் பாத்ரூம் என்ன செஞ்சுருக்காங்க, அவன் பிளேனில் டாய்லெட்லேயே உட்காந்து பார்த்து, இந்த ட்ரெயினில் தான் டிக்கெட் எடுக்காமல் டாய்லெட்டில் இறங்கி வருவாங்க. டிக்கெட் ஃப்ரீயா? நல்ல காரியம். ஆனால் இவ்வளோ கேவலமாக போகக்கூடாதே. ஒரு 5000 ரூபா ஃப்ரீக்காக பிளேனில் ஏறி டாய்லெட்லேயே உட்காந்து வந்து பிறகு திறந்து விட்டாங்களா. இதுக்கு பேர் தான் லாக் பண்ணப்பட்ட அனுபவம். சிக்கலாகு. ஏன்னா தாவீது வந்து ஏன் சிக்கலாவுக்கு போனான்? வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை. 27 ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது அவன் நினச்சிக்கிட்டான், இது வரைக்கும் நான் என் திறமையினால தான் தப்பிச்சு வந்தேன். இப்போ பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போவதை பார்க்கல, வேற நலமான காரியம் வேற ஒன்றுமே இல்லை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இருக்கிற இடத்துல அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர். கரங்களை தாட்டுங்க. அல்லேலூயா. ஆகார் இருக்கிற இடத்துல அற்புதம் செய்தார். இருக்கிற இடத்துல பெத்லகேமிலே ஆண்டவர் தேவையை சந்திக்கிறவர். மோவாப் தேசத்துக்கு போக வேண்டாம். இருக்கிற இடத்துல உடனே சுகமாயிட்டோம், மறு கையை போலாயிட்டு. அவனுடைய குஷ்டரோகம் மறைந்து போயிட்டு. இருக்கிற இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். 15,000 பேர், 20,000 புருஷர்கள், 5,000 புருஷர்கள். அண்ணா தேங்க்யூ. இருக்கிற இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்தார். இருக்கிற யூதால இஸ்ரவேலில் தாவீதை பாதுகாக்க வல்லவர். ஆனால் இவன் என்ன நினச்சிட்டான், என்ன நானே தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், என் கெட்டிக்காரத்தனத்தினால நான் தப்பிக்கிட்டு இருக்கேன். தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் காப்பாற்றினார். தேங்க்யூ. தாவீது காப்பாற்றினது கர்த்தர். ஆனால் இவன் ஒரு முடிவுக்கு வர்றான், பெலிஸ்தருடைய தேசத்திற்கு போய் தப்புவிப்பதை பார்க்கல நலமான காரியம் வேறு ஒன்றும் இல்லை. 27:1 பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு, நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படிக்கு நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கலாம் நலமான காரியம் வேறு இல்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். என்ன கவனிங்க, வேதம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாய. நல்ல ஞாபகம் இருக்கு. திருமணம் 1992 வருஷம் மே 14 நடந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 32 வருஷம் முடிய போகுது. நான் நினச்சேன் 24 வயசு, அவங்களுக்கு 24 வயசு. எல்லோரும் சொல்லுவாங்க, ஐசக் நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன், சர்ச்சில் எரிச்சலெல்லாம் பேர், அவன் ஒருத்தன் தான் உருப்படி அப்படிலாம் சாட்சி. அதுவும் நான் இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த அங்கி போட்டு இந்த சிலுவை பிடிச்சிட்டு நான் தான் ப்ரொஃபஷனல் கிராஸுவான். இப்படி போ ஆண்டவரே, என் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் நேராய் பார்க்க கடவுள், சிலுவை பிடிச்சிட்டு இப்படி நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன். இப்படி நான் நினச்சிக்கிட்டேன் ரொம்ப திறமையான புருஷன் போல், கெட்டிக்காரன் அப்படின்னு. திருமணம் ஆகி ஒரே மாதத்துக்குள்ளே 4-5 தடவை அழுதாங்க. ஆண்டவரே, என் மனைவி வாழ்க்கையில் அழவே கூடாது, சிரிச்ச முகமாக இருக்கணும், சீதேவியாக இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன்.
இப்படி அழுதுகிட்டு இருக்காளே, எனக்கு இதில் வேற சொல்லிடுவோம் உங்களுக்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு. 2 பேருக்கும் ஒரே வயசு. நான் நினச்சேன் நான் பெரிய வேத அறிவு உள்ளவன், பெரிய கெட்டிக்காரன். எங்கள் அப்பாவுடைய ரோல் மாடல் ஒரு கேவலமான ரோல் மாடல். விரல் நுண்ணினால பிசாசில் துரத்துறாருலே குடும்பத்தாரெல்லாம் என்ன செய்வார். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே இப்படி இவங்க அழுதுகிட்டு இருக்காங்களே, கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் மகிழ்ச்சியாக இல்லாமல் 5 தடவை அழுதுட்டாகலை அப்படின்னு. ஆற்றுப்பாலம் தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தில் இவங்களோட இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கேன், கர்த்தரோட பேசிக்கிட்டே போகிறேன். அப்போ திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயா, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. அடுத்தது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். கரங்களை தட்டுவோம், அல்லேலூயா. அவர் உன் பாதைகளை என்ன செய்வாரா? in all thy ways acknowledge him and he shall direct thy paths. நல்ல ஞாபகம் இருக்கு. சடார்னு மண்டையில் அடி விழுந்த மாதிரி இந்த வசனம் எனக்கு விழுந்துச்சு. எப்போ? 32 வருஷம் முன்னால் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு நானும் ஒய்ஃபும் வண்ணார்பேட்டைக்கு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நான் யாரோட கனெக்ட் ஆக வேண்டும்? ஐயா, முந்தி கட்டுவது என்றால் என்ன? முந்தினவரோடு நீ தொடர்பு கொள்ள வேண்டும். தாவீது நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனா? ஏன்னா இவன் 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 ஏன் இப்படிப்பட்ட இழப்புகள் வருது? ஏன் இப்படிப்பட்ட விபத்துகள் வருது? வாழ்க்கையில் ஏன் ஆக்சிடெண்ட் ஆகுது? ட்ராவலில் ஏன் ஆக்சிடெண்ட்? பைபிளில் 2 இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்கு. 2 இடத்துலையும் ஆக்சிடெண்ட் ஆக ஒரு காரணம் தேவ சித்தம் இல்லாத பிரயாணம். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. பழைய ஏற்பாட்டில் என்னாகமோ வேண்டாங்கிறாரு கர்த்தர். இவன் போகிறான், பிலேயாம் போகிறான். அந்த கழுதை போய் செவுரோடு என்ன செஞ்சிச்சு? உரசு. அவன் காலை நெருக்குச்சான், அடிச்சான். அடி பட்டைய மாத்திரம் இருந்தால் உன்னை நான் கொன்னே போடுவேன் அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், அந்த கழுதை பேசிச்சான், நீ என்னை கொண்ட நாள் முதல், என்னை விலைக்கு வாங்கின நாள் முதல் இதுவரைக்கும் அவன் சொல் கேளாமல் நான் போனேன்னா பாரு, முன்னால் தேவதூதன் பட்டயத்தோடு இருக்கான், உன்னைய காலி பண்ணிடுவான், என்னால் போக முடியல, அதனால தான் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே ஆக்சிடெண்ட்டாக காரணம் தேவ சித்தம் இல்லாத பிரயாணம். புதிய ஏற்பாட்டில் தேவ சித்தம் இல்லாத பிரயாணம். ஊழியக்காரர் சொல்கிறார், போக வேண்டாம். மெலித்தா தீவில் ஈரோக்களிதான்னு காற்று வரப்போகுது, நீங்கள் போக வேண்டாம். அப்போஸ்தலர் 27 மிகுந்த கப்பல் சேதம் வரும், பொருள் சேதம் வரும், உடைமை சேதம் வரும், போக வேண்டாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈரோக்கிளிதான் தென்றல் மெதுவாய் அடித்ததான். ஐயா, தேவ சித்தத்தை மீறி போகும் பொழுது சில நேரம் தென்றல் மெதுவாய் அடிக்கும். மெதுவான தென்றல் ஒரு பாட்டு உண்டு. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் கொடுக்காய் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு. மெதுவால் தேவ சித்தத்தை மீறி போகும்போது தென்றல் மெதுவாக அடிக்கும். பாஸ்டர், இந்த பையன் எவ்வளோ நல்ல பையன், அழகாக பேசுகிறான், தென்றல் மெதுவாக அடிக்கும். என் ஒய்ஃபு நாய் மாரி விழுதா, அந்த சிஸ்டர் ஒரு தாய் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டுறாங்க. அதால் மெதுவாக தான் தென்றல் அடிக்கும். வேதம் மெதுவான தென்றல் இப்போ எப்படி ஆயிடுச்சு? எல்லாம் கொடுங்காற்றா. எல்லாம் சொல்லுங்க. ஈரோ கிளிதான் அப்படின்னா கிளி 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 கிளி. இந்த பாஸ்டர் ஜெய்சீலன் எஸ்ஐக்கு அவர் மச்சனை மீதி 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 அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பார். பிசாஸ். ஐயா எல்லாம் சொல்லுங்க. அது எல்லாம் சொல்லுங்க. மெதுவாய் தேவ சித்தம். ஆக்சிடென்ட் வர காரணம் தேவ சித்தம் இல்லாத பிரயாணம். வேதம் சொல்லுது 14 நாள் சாப்பிடலையா. ஒருத்தர் ஜோமண்ணை கூட்டு வந்தாப்புல, நம்ம டேவிட் தம்பி. தேவ சித்தம் இல்லாமல் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அவருக்கு 13 கோடி கடன். நான் சொன்னேன் 14 நாள் 2 வாரம் ஆச்சு நீங்கள் சரியாக தூங்கி சாப்பிட்டு அப்படின்னு. ஆமாம் கரெக்டாக சொல்கிறீங்க பாஸ்டர். எப்படி 14 நாள் நான் தூங்கலை சாப்பிடலன்னு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு வசனத்தை வச்சு சொல்லிட்டாரு, நீ 14 நாள் சூரியனாவது சந்திரனாவது தெரியல, நாங்கள் போஜனத்தை என்ன செய்யலை
புசிக்கல் அப்போஸ்தலர் 27 வசனத்தை வச்சு ஜனங்களை கண்டுபிடிச்சிடலாம். பிறகு சொல்லி அனுப்புனேன், பொருள் சேதமே இல்லாமல் பிராண சேதம் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. எல்லாரும் கரை தப்பி நீந்தி கரை சேர்ந்தார்கள். அப்போ முந்தி எப்படி கட்டுவது என்றால் எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு கனெக்ட் ஆவது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சுவரின் மேல். யோசேப்பு பெரிய ஆளாக காரணம் தெரியுமா? சுவரின் மேல். பைபிள் சொல்லுது அவர் மேல். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, அவர் மேல். அவருக்கு மேலே ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க. எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? 20 லட்சம் பேர் சேர்ந்து கத்துறாங்க. மோசே திரையை விளக்கிட்டு காலையில் வர்றான். ஒருத்தன் பேசுங்கடா, ஏன்டா கத்துறீங்க? எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? நாம் தமிழர் சீமான் மாதிரி கத்துறேன். காலங்காத்தாலே புது புது பிரச்சனை. ஐயா, புது புது பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, புது புது விதமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி. ஆவியானவர் ஒரு பேர் புதுமையின் ஆவியானவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். 21:5 வெளிப்படுத்தல. ஏசாயா 40:43 சொல்றார், இதோ சகல புதிய காரியங்களை செய்கிறேன். 92:10 சங்கீதத்தில் சொல்றார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இப்போ தேவனோட எப்படி பலவானை முந்தி நல்லா கவனிங்க. பேதுரு கடல்ல இறங்குறேன். மற்றவனுக்காவது ஒரு 10 மீன் 50 மீன் 100 மீன் இப்படிலாம் கிடைக்கி, பேதுரு வலைய போட்டா முழுவதும் வலைய போடுறான். அவனும் சாதாரண ஆள் கிடையாது. வலைய போட்டு பார்க்குறான், ஒரு மீன் அகப்படலை. இப்போ ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறார். பேதுரு படகுல நின்று பேதுரு கேட்டுக்கிட்டே இருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு வர்றான், ஐயா கொஞ்சம் இறங்குங்க, வீட்டுக்கு போகிறேன். வலையை அலசிட்டு இருந்த பேதுரு அவர் சொல்கிறாரு, மறுபடியும் வா. காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், திரும்ப ஒரு சான்ஸ் தருகிற கர்த்தர். ஆழத்தில் போடு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒரு மீன் அகப்படலை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஏமாற்றங்கள் நடுவே மாற்றங்களை கொண்டு வருகிறவர் தான் நம்ம அப்பா. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. ஐயா, உன் வாழ்க்கை ஏமாந்து 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 ஒரே டிஸப்பாயின்மெண்ட் வந்துட்டுனா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. டிஸப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? அப்பாயின்மெண்ட். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. பெரியாருடைய வளர்ப்பு மகன் சென்னையில் ஒரு பெரிய செவுத்தில் ஏணி போட்டு எழுதிக்கிட்டு இருந்தான். என்ன எழுதிட்டு இருந்தானா? வேர் இஸ் காட். இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்லையும் எழுதினான், தேவன் எங்கே. திடீர்னு மழை வந்துச்சான். மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாக்கில் வந்து அந்த வேர் இஸ் WHEREIS அதை மத்திரம் பெயிண்ட் வந்து தண்ணி அடித்து அப்படி ஆமாம் W மத்திரம். சரி, இன்றைக்கி ஒரு நாள் நான் ஒத்துக்கிட்டேன், நான் செஞ்சது தப்பு தான் ஐயா, இது வந்து மறக்க முடியாத உண்மை. W மாத்திரம் அழிஞ்சிச்சான். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், ஏய் ராஜா அவனே, யாரு நீ எழுதுறிய? வேர் இஸ் காட்னு எழுதுறிய? நீ எழுதுனதுலே இருக்கு ஹியர் இஸ் காட். தேவன் இங்கே இருக்கிறார். ஐயா நீர் யாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால் உனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தனை மெய்யான இயேசு கிறிஸ்து நான் தான். கரங்களை. வளர்ப்பு மகன் பேரை மாற்றி சாது ஜேம்ஸ்.
ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணிக்கிட்டேன். திருநெல்வேலியில் 20 வருஷமெல்லாம் பிரசங்கம் பண்ணார். நானும் கேட்டேன். நல்ல கவனிங்க, முந்தி கட்டினால் ஒழிய பிசாசு கடல்ல கூட கிரியை செய்வான். ஆனால் கடல்ல வெற்றி பெறுவது அவர். பிசாசு அவன் சிருஷ்டி, அவன் கிரியேஷன். ஆனால் தேவன் கிரியேட்டர், சிருஷ்டிகர். பேதுரு படகுல போறாரு, அவரோட கனெக்ட் ஆயிட்டா, முந்தினவரோடு கனெக்ட் ஆயிட்டா. இப்போ இவரை பார்க்கறதுக்கு வருது, பார்க்கணும். மீன்கள், வலைகளை போடுங்கள். அன்னைக்கு மாத்திரம் 1000 வலை போட்டிருந்தா 1000, 1 டன் பிடிக்கிற படகு 10 டன் மீனை பிடிச்சிச்சு அன்னைக்கு. ஸோ முந்தி கட்டுவதல் என்றால் என்ன? முந்தினவரோடு தொடர்புகள். வேலை செய்ய போறியா? ஒரு வேலையை ஆரம்பிக்க போறியா? ஆண்டவரே, நிறைய வேலை இருக்கு, நிறைய நேரம் எந்திக்கவே முடியாது. 1 மணி 2 மணிக்கு படுப்போம், 5 மணிக்குள்ள நாய் கத்த ஆரம்பிக்கும். எந்திரிச்சு உட்காந்து, ஆண்டவரே ப்ரஷ் பண்ணணும், முகத்தை கழுவணும். அது கூட பலன் இல்லை, அது அளவு களைப்பார். இந்த நாய் 2ஐயும் வாக்கிங் கொண்டு போகணும், டீ போடணும், ஜெபிக்கணும். எனக்கு பலனே இல்லை, பலன் தான். முதல்ல எந்திரிச்சு இந்த சோம்பேறி ஜபம்னு ஒரு ஜபம் இருக்குது, முதல்ல அதுதான் பண்ணுறது. அது ஆசை இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. சோம்பேறி நேற்று நெட்டில் பார்த்தேன், சோம்பேறி சிக்கன் குழம்புன்னு ஒன்று. ஒய்ஃபிட்டெல்லாம் சொன்னாங்க, பாரு சோம்பேறி சிக்கன் குழம்பு. எல்லாத்தையும் போட்டு விரவி சிக்கனு மசாலா, அது வந்து ஒரு மசாலா, என்ன மசாலா? கரம் மசாலா. எல்லாத்தையும் போட்டு விரவி உள்ளே போட்டு குக்கரில் வச்சு அவிச்சு, இதை சோம்பேறி சிக்கன் குழம்பு. இப்போ ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் எப்படி உங்கள் ஜப வாழ்க்கை இருக்குன்னா சூப்பராக இருக்குது. முதல் ஜபமே சோம்பேறி ஜபம். எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே, எதுக்கெல்லாம் ஜபம் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆண்டவரே, நான் இப்போ எந்திக்கணும். ஏன்னா கீழே என் மகா படுத்து கிடப்பா, அவளை மிதிச்சிடக்கூடாது. இங்கே ஒரு சேரை வச்சுருக்கோம், இங்கே ஒய்ஃப் இருக்கும், கட்டில் தட்டிடக்கூடாது. நானும் ஒரு 70 கிலோ சரீரம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்படி குத்து மதிப்பாக சொல்கிறேன், அதான்னு சொல்லிடுறாங்க. அப்போ போய் பாத்ரூமில் போய் ப்ரஷ்ஷை பண்ணணும், முகத்தை கழுவணும், நாயை கூட்டு போகணும், செபிக்கணும், மொட்டை மாடிக்கு போகணும். இதெல்லாம் ஒரு சோம்பேறி ஜபம்னு ஒரு ஜபம். எந்திரிச்ச உடனே இதான் சரி, ஆண்டவரே என்னால் ப்ரஷ் பண்ணணும், நான் எந்திக்கணும். ஏன்னா எப்படி இந்த ஜபம்லாம் சோம்பேறி ஜபம் பண்ணலன்னா மறுபடியும் தூங்கிட்டோம்னா சோழி முடிஞ்சிடும். உடனே அதை பண்ண வர திடீர்னு டக்குன்னு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகும். பிறகு அப்படியே எந்திரிச்சு முகத்தை கழுவி, ஆண்டவரே ப்ரஷ் பண்ணதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே நாயை கூட்டு போனதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்புறம் அந்நிய பாஷை அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்போ படுக்கையில் இருந்து. நேற்று நல்ல நைட்டு 8:20க்கு ஆரம்பித்தேன், ஒரு 12 மணி வரைக்கும் அந்நிய பாஷை. அதை பலவானை முந்தி கட்டுறதுல ரொம்ப முக்கியமானது அந்நிய பாஷை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், பலவானை முந்தி கட்டுகிற அந்நிய பாஷை ஜெபம். 2.5 மணி நேரம் நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிறகு பாருங்கள், அப்படி அவருடைய பலத்தில் 4 கிரவுண்டு நடக்கணும். என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு 10 ஸ்டெப் வச்சு, ஆண்டவரே 10 ஸ்டெப் வைக்க பலன் தந்தீங்களே சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே 1/4 கிரவுண்டு நடக்க வச்சீங்களே சோதரம் சோதரம். 1/2 ரவுண்டு நடக்க வச்சீங்களே சோதரம். 3/4 ரவுண்டு, 1 ரவுண்டு சோதரம் 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 சோதரம். 2 ரவுண்டு 3 ரவுண்டு, ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். இந்த சோத்திரம் மாத்திரம் பண்ணு, குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணின்னு ஸ்ட்ரென்த்து கிடைக்குமா? நல்ல கரங்களை தட்டுங்களே. சும்மா உக்காந்துக்கிட்டு இவ்வளோ பாத்திரம் நான் கழுவணுமா, இவ்வளவு துணியை நான் துவைக்கணுமா, 8 சட்டை 7 பேண்ட்டு 12 சேலை 18 ப்ளவுஸு, பிள்ளைகள் இன்னர் ட்ரெஸ்ஸு, சின்ன பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு, இப்படின்னா தலை சுத்தும். 2 ட்ரெஸ்ஸு துவைச்சிட்டேலா சோதரம் சோதரம். ஆண்டவரே 2 ட்ரெஸ்ஸு துவைச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ வாரம் அவங்க துவைக்காக நான் காய போடுறேன். அப்பா அப்படி கிடையாது. சோத்திரம் ஆண்டவரே, நல்ல நடக்க நல்ல பலன் தந்தீங்களா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாம் காய போட்டு ஒரு நடைமுறை தலைவர் நான் சொல்கிறேன். புருஷனுக்கு முன்னாடி துணி துவைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, சமையல் பண்ணுறது தப்பு கிடையாது. சின்ன சின்ன காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்களேன். 4 பாத்திரம் விளக்கிட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க, 40 பாத்திரத்தை கழுவிடுவீங்க. ஒரு 4 ஸ்டெப்புக்கு சைக்கிளை அழுத்திட்டீங்கன்னு வைங்களேன், பிறகு அப்படியே 40 கிலோமீட்டர் போயிடும். அப்படி தான். எப்படி 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஜோம் பண்ணுறீங்க? ஆண்டவரே சோதனப்பா,
10 அதிகாரம் படிக்க வச்சுட்டீங்களா அப்படின்னா சடார்னு பார்த்தா 100 அதிகாரம் போயிடும். இப்படிதான் கொஞ்சத்தில் நீ உண்மையாக கர்த்தருக்கு நன்றி சொன்னா அநேகத்தின் மேல் கரங்களை தட்டுங்களேன். புரியுதா நான் சொல்றது? அப்போ முந்தி கட்டுதல்ண்டா முந்தினவரோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. என்ன எனி ப்ராப்ளம் பேதுரு சொல்கிறேன், ஆகிலும் உடைய வார்த்தையின்படி ஏதோ பாஸ்டர் சொன்னீங்கன்னு நான் போகிறேன், அவ்வளோதான். அங்கே போத்தா வலை கிளியத்தக்கதாக படகு நிரம்பத்தக்க. இதுதாயா பலவானுடைய பொருளை கொள்ளையிடுவது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை காடைகளை பிடிச்சிட முடியும்? வீட்டில் இருக்கிற ஈ இருக்குல்ல, சில நேரம் ஈ ஃப்ளைஸ், இதை பிடிக்க முடியுதா நம்மளால? ஒரு இளவையும் பிடிக்க முடியாது. ஈ கரெக்டாக தப்பும். காக்கா யாராவது பிடிச்சிருக்கீங்களா? காக்காவை கரெக்டாக தெரியும். பிள்ளை முழிக்கிற மொழி மொழி முழிக்க அப்படி நம்மளை தான் நோட் பண்ணுறேன். காடைகளை வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களா போய் எத்தனை காடைகளை பிடிச்சிட முடியும்? வேதம் சொல்லுது, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினாராம், பலவானுடைய கொள்ளை பொருள் வனாந்திரத்தில் வந்து அவைகள் எல்லாம் குவியலா. கரங்களை தாட்டுங்க. இப்போ பலவானை முந்தி கட்டினது என்பது முந்தினவரோட கனெக்ட் ஆங்க. அவர் தான் இயேசு. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது, ஆனால் பைபிள் சூழ்நிலை சொல்லுது குறைவுபட்டுச்சு, அம்பிடுதே. ஆனால் வசனம் சொல்லுது அவரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உனக்கு குறைவுபடாது. நல்ல கவனிங்க. எப்படி ரெண்டாவது அந்நிய பாஷை எல்லாம் சத்தமாக முந்தினவரோடு தொடர்பு கொள்வது. அவர்கிட்ட சொல்லுங்க ஐயா, அவர்கிட்ட சொல்லுங்க. அவரை தவிர எல்லா வேலையும் நடக்கும். ஏப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. ஒரு பையன் கிராமத்துக்கு போயிருக்கான் ஊழியம் செய்ய. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாவங்களும் சேர்ந்து அவனை பிடிச்சிட்டாங்க. ஏய் வாப்பா, இது இந்த ஒரு வயசான தாத்தா. இந்த தாத்தாவுக்கு ஏதாவது படுத்த படிக்க 18 வருஷம் கிடக்காரு. இவருக்கு எதாவது ஓதி இவரை மேலே உயிரோடு எழுப்பு, இல்லாட்டி விட மாட்டேன்ட்டாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பையன் அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இந்துலேருந்து வந்த பையன், டேவிட் கணேசன். ஹார்ட்டில் ஓட்ட ஆண்டவர் சுகமாக்கிட்டார். அவனை பிடிச்சி அடித்து கொன்னே போடுவோம்ல. இவனை உயிரோடு எழுப்பி இந்த கிழவனை 18 வருஷம் படுத்த படுக்கையாக கிடக்கான், உயிரோடு எழுப்பலைன்னா அவனை உன்னையே விட மாட்டான். சின்ன பையன், ஜெபம் பண்ண தெரியாது, பைபிள் தெரியவே தெரியாது. அப்போ அவன் சொன்னானா, ஏசப்பா எனக்கு ஒன்றும் தெரியலை, இந்த தாத்தாக்கு எதையாவது செய்யுங்க, எதையாவது செஞ்சு சுகமாக்குங்க, நீங்கள் எதையாவது செஞ்சால் தான் என்னை உயிரோட விடுவாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிள் வார்த்தை. 18 வருஷம் பிசாசு பிடியில் கடந்து முடக்கி கிடந்த கிழவன் தடன்னு உடம்பு மேலே கீழே ஆடி நாக்கை தொங்க போட்டு செத்தது போல் இருக்கிற உயிரும் போன மாதிரி ஆயிட்டான். இவருக்கு பயம் வந்துட்டு எல்லாவனும் சொல்கிறான், எல்லாம் கொண்டு போட்டே இல்லை, நல்லா இருந்தது கொண்டு போட்டே இல்லை அப்படின்னு. ஊழியக்காரங்க நிலைமை ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நிலைமை. எல்லாத்துக்கும் காரணம் எல்லாம் ஏக்கவாடிச்சோன்னா ஊழியக்காரருக்கு நேரம் திருப்பி நீங்கள் தான் காரணம் பாஸ்டர்ன்ற ஆள் சோழி முடிஞ்சிச்சு, நீ தாம்ல கொன்னே போட்ட அப்படின்ட்டாங்க. செத்தவன் போல் கிடந்தான். இவரும் பயந்துட்டார், ஆள் காலி ஆகிட்டான் போல். ஒரு 5 நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் தெளித்த பிறகு எந்திரிச்சு 18 வருஷம் படுத்து கிடந்தவன் எந்திரிச்சு நின்றுட்டாரான். டோட்டல் ஹீலிங். கரங்களை தாட்டுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, இஸ்ரவேல் என்ன விரும்பினால் நலமாக இருக்கும், அவன் சத்துருக்களை நான் மடங்கடிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார் சங்கீதத்தில்.
அப்போ அவரோட நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் அக்னாலஜ் பண்ணு, ஏசப்பா நீங்கள் தான். ரெண்டாவது அந்நிய பாஷை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். பலவானுடைய பொருளை கொள்ளையிட, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். அந்நிய பாஷை. எல்லாம் சொல்லுங்கள். அந்நிய பாஷை. எல்லாம் நான் பேசுன மாதிரியே பேசுங்களேன், கொஞ்சம் தப்பு கிடையாது. ராமா லா கா தாரா பாலா ஷாக்கா வாயை தரேன், சும்மா சொல்லுங்களேன், அப்படி சொல்லுங்களேன். ரபா லா கா தாரா பாலா ரேமா நா ஹூ தூரா பவுலா ஷாக்கா லா மா தூலா மா கா தாரா பா நகா பாலா பா. இது இளைப்பாறுதலின் பாஷை, ரெஸ்ட்ஃபுல். பைபிள் சொல்லுது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த 28:11 ஏசாயா இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். ஆனால் மற்றவங்கள்ட்ட சொன்னால் இதுதான் ஆறுதலா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அடுத்து போடுங்க. இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இதுவே ஆறுதல் என்று அவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டோம். அது என்னங்க, இட்லி ஆவி, இடியாப்ப ஆவி. அந்நிய பாஷை மற்றவங்களுக்கு என்னங்க, எனக்கு தெரியும் ஒருத்தர் சிஎஸ்ஐ திருச்சபையில் நான் இருந்தேன், சிந்து புந்திரையில். அவர் ஒருத்தர் தான் அபிஷேகம் பட்டவர் அந்த நேரத்தில் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார். உரபல பல பல சந்தர பல பல பலவா, உரபல பல பலபா சந்தர பல பலபா. அதான் அவருடைய அந்நிய பாஷை. சில ஆட்கள் அந்நிய பாஷை பேசும். மாலா பாலா ஷீலா ஹீலா ஃபுல்லாக லேடிஸ் பேர் தான். அவங்களுடைய நினைவு சிந்த எல்லாம் தவறான எண்ணங்கள் தான். அவங்க வாயில் வர்றதும் மாலா பாலா ஷீலா. அடப்பாவிகளா, ஏன் ராமமூர்த்தி சரவணன் அப்படி ஏதாவது சொல்லேன், அது வராது. நல்லா கவனிங்க ஐயா. இந்த அந்நிய பாஷை எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன் ஐயா. இது பலவானுடைய சபையினுடைய தேவைகள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் இந்த அந்நிய பாஷை 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாங்க. என்ன நடக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்கள். பொருளாதாரத்தில் எப்படி மாற்றம்? அந்நிய பாஷை பேச 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 என்ன நடக்கு? 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 34 வாசிங்க. 34. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்திலே தசமபாகம் கொண்டு வரல, இல்லை, விற்கப்பட்டவர்களின் கிரயத்தையே கொண்டு வந்துட்டாங்க. கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை. அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை இந்த நார்த் கொரியாவில் இருந்து சவுத் கொரியாவில் ஒரு பெரிய லேக்குன்னா, தென் கொரியாவில் உள்ள லேக்கு எப்படிப்பட்ட லேக்குன்னா மதுரை சிட்டியை விட பெரிய லேக். அதுதான் தென் கொரியா முழுவதுக்கும் தண்ணீர் பாயக்கூடிய ஒரு பெரிய ஏரி. இந்த நார்த் கொரியாக்காரன் என்ன பண்ணிட்டான், பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ரசாயனம் கொண்டு அந்த ஏரியில் போட்டான். காரணம், அந்த தேசம் பாழாகட்டும், அந்த தேசம் நாசமாக போகணும்னு ஒரு பெரிய ரசாயனம் கொண்டு போட்டு அந்த ஏரி முழுவதும் ரசாயனம் நிரம்பி அந்த தண்ணி டேமையும் உடைச்சி விட்டு அந்த டேம் போன இடத்துல எல்லாம் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டு மீன்கள் செத்து புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு நிலைமை ஆகி மறுபடியும் அந்த டேமு ஃபில் ஆயிடுச்சு. அப்பவும் தண்ணி அதே போல் ரசாயனம் நிறைந்த தண்ணி பல வருடங்களுக்கு முன்னாடி உண்மையாக நடந்தது. ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போ அதில் ஒரு விவசாயிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ போய் பாஸ்டரை பார். லீஜே ராக் அந்த பாஸ்டர். அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஒரு விவசாயி, ஐயா தென் கொரியா முழுவதும் பாதிக்கப்பட்டுட்டு என் வயலும் பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது. ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு போய் அந்த தண்ணியை ஜோம் பண்ணி கொடுங்க, என் வயலில் நான் தெளிக்க போகிறேன். நான் விவசாயம் பண்ணாதான் என் பிழைப்போடும், இல்லாட்டி நானும் என் குடும்பமும் நாசமாக போயிடுவோம், வழி இல்லை.
அப்போ பாஸ்டர் சொன்னாரா, நிலம் பாழாகின நிலம் பைபிளில் உப்பை அவன் ஏதோ போட்டானா அது சரியாயிடுச்சு. எலிசா இல்லை பாலும் இனி இராது. அப்போ பாஸ்டர் சொன்னாரா, அந்த தண்ணி பாட்டில் கொடு, நான் ஜோம் பண்ணி சில நாட்கள் உபவாசித்து பிறகு தண்ணி பாட்டில் தானே நீ போய் தெளி அப்படின்னார். ஆண்டவர் சொன்னார், ஏய் ஜோம் பண்ணி தண்ணி பாட்டில் நிறச்சி அதுக்கு பிறகு நிலப்பாலை நீ சரிப்படுத்த போறியா? உன் மேலேயே டன்னு கணக்கில் அபிஷேகத்தை வச்சுருக்க, நீ போய் அந்த குளத்து மேலே தண்ணியையும் எண்ணெயையும் ஜோம் பண்ணி ஊற்று, ஏற்கனவே உன் மேலே அபிஷேகத்தை வச்சுருக்கேன், போ அப்படின்னார். ஆண்டவர் அந்த பாஸ்டர் விவசாயியும் கூப்பிட்டுட்டு ஒரு 10 பையங்களையும் கூப்பிட்டுட்டு ஹெலிகாப்டரில் ஒரு 10-20 குடம் தண்ணி 10-20 குடம் எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹெலிகாப்டரில் போய் ஜோம் பண்ணி அந்த மதுரை பட்டணத்தோட பெரிய லேக், அந்த லேக்கில் முதல்ல தண்ணியை ஊற்றி ஜோம் பண்ணி எண்ணெயை ஊற்றி ஜோம் பண்ணி பல வருடங்களாய் அந்த ரசாயனம், அந்த கெமிக்கல், அந்த விஷத்தன்மை அந்த குளத்துலேயும் அது போகிற இடத்துல மீன்கள்லாம் செத்து நாரி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்த அந்த நிலங்கள் முதல்ல அந்த ஹெலிகாப்டரில் போய் அந்த எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி எண்ணெயை ஊற்றி ஆவியானவர் சொன்னாராம், குதிங்க, இந்த நதி பாயிற இடத்துலெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும், பையங்களை குதிக்க சொல். ஹெலிகாப்டர் கீழே போய் அந்த குளத்தில் குதித்து எண்ணெயும் தண்ணியும் ஊற்றுன மாத்திரத்தில் அந்த தண்ணியை குடிச்ச பார்த்தா தேன் மாதிரி மதுரமாய், கரங்களை தாட்டுங்க. இதுதான் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய உன் மேலே உள்ள அனாயிட்டிங் அபிஷேகம் நிலப்பாலை எல்லாம் மாற்றிடும். பொள்ளாச்சியில் ஒரு பாஸ்டர், தேவரக்கன் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் அந்த தண்ணி உப்பு தண்ணி, அவங்க சபையை விட்டு போய் தண்ணி பிடிக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப தூரம் போகணும். அவர் சொன்னார், ஆண்டவரே இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாறணும், என் மேலே உள்ள அபிஷேகம், இந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், ஜீவராசிகள் பிழைக்கும். நாங்கள் போகிற நேரம் தான் அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தார். ஜோம் பண்ணோம், தண்ணி அடித்து பார்த்தா உப்பு தண்ணீர் சுவையான தண்ணீராக மாறிட்டு. இப்போ இந்த குளத்தில் இந்த எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி ஜோம் பண்ணி இந்த பையங்கள்லாம் குதித்து தண்ணியை குடித்து பார்த்தா தேனாகி, இந்த லீஜே ராக் சர்ச்சில் இந்த முதல்ல ரசாயன குண்டு போட்டு அந்த மீன்கள் இருந்த அளவு, அந்த ஜீவராசிகள் இருந்த அளவையும் வச்சுருக்காங்களாம். இந்த இவங்க ஜோம் பண்ணி தண்ணியை எண்ணெயை ஊற்றி அந்த தண்ணி மதுரமான பிறகு ஒவ்வொரு மீனும் ஏற்கனவே இருந்த மீனை விட 10 மடங்கு பெரிய மீன், அதையும் இப்போ சர்ச்சில் வச்சுருக்காங்க. கரங்களை தாட்டுங்களா. அந்நிய பாஷை பலவானை முந்தி கட்டினால் ஒளி. ஐயா, அந்த கட்டுறதுல மிக மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவர். சொல்லுங்கள். 18 வருஷம் கட்டியிருந்த இந்த பெண்ணை தேவன் விடுதலையாக்கினார். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் செலவு தேவையில்லாததுக்கு பணம் போய்கிட்டே இருக்கு. யாருன்னா ஏரோதிலுடைய மனைவிங்கிறாங்க. பீரியட் ப்ராப்ளம், 12 வருடம். எத்தனையோ வைத்தியர்களை பார்த்து யூட்ரஸ் ப்ராப்ளம், பீரியட் ப்ராப்ளம், சரியே ஆகலை. அவளுடைய வருமானங்கள் எல்லாம் அநேக வைத்தியர்களுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் விசுவாச வார்த்தை, பலவான முந்தி கட்டுறதுல வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை, விசுவாச வார்த்தை. ஐயா, தாவீது கோலியாத்தை நெற்றியில் கல் எறியதுக்கு முன்னாலேயே வார்த்தையிலேயே கொன்னுட்டான். தாவீது வார்த்தையில் ஆல்ரெடி டைடு கோலியாத். நான் இன்று இவன் தலையை விட்டு வாங்கி, தாவீது கோலியாத்தை பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய தலை இல்லாத முண்டத்தை பார்த்துட்டான். அதனால தான் நெத்தியில் கல் பட்டாலும் முதல் வேலை அவன் மேலே ஏறினு சங்க அறுத்துட்டான். மதுரைக்காரங்க சங்க அறுத்துருவேண்டா அப்படிங்க. இதெல்லாம் 1 சாமுவேல் 17 வந்தது. யார் முதல்ல சங்க அறுத்தா? யார்? எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் தாத்தா தாவீது. சொல்லுங்கள். மொத்தத்தில் நம்ம குடும்பமே கொலகார குடும்பங்க.
ஆபிரகாம் சந்ததினா என்ன பண்ணுறது? 318 பேரை சண்டை போட்டுறது, 3000 பேர் வந்தாலும் சண்டை போட்டுறது. சகோதரிகளுக்கு கோபம் வந்து அப்போ கட்டுவது என்றால் முந்தினவரோடு கனெக்ட் ஆகுது. ரெண்டாயிரம் சொல்லுங்க, அந்நிய பாஷை. சொல்லுங்க, சபைக்கு எப்படி பணம் வந்துச்சு? பகிர்ந்து கொடுக்க, ஏழைகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஃபீஸ் கட்டணுமா ஃபீஸை கட்டு, வீட்டை கட்டணுமா வீட்டை கட்டு. அப்போஸ்தலர்கள் பகுதி, எனக்கு சபை பெருசாக ஆக பகிர்ந்து கொடுக்கணும். இன்சூரன்ஸ் இல்லாதவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும், ஆக்சிடெண்ட்டு ஸ்டார் ஹெல்த்தெல்லாம் போடணும். இந்த திருப்பாலையில் மதுரையில் எமன் எந்த நேரத்தில் பசியாக கிடந்தாலும் நம்ம சபையில் வந்து சாப்பிடணும். புருஷன் முன்னாடி சண்டையா, 2 பேருக்கு 2 ரூம் கொடுத்து 5 நாள் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க. பிறகு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம், வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன பிறகு தான் வீட்டுக்கு. பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்போ முதலாவது முந்தினவரோடு கனெக்ட் ஆகணும். ரெண்டாவது அந்நிய பாஷை. சொல்லுங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆறுதல் உண்டாக பேசுகிறான். ஐயா எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். சொல்லுங்க, பவுல் சொல்கிறான், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். கொரிந்தியரே, உங்களை குறித்து எங்கள் இருதயம் பூரித்து இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பூரி. பைபிளில் பூரி இருக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பூரின்னு என்ன அர்த்தம்? தட்டை மாதிரி இப்படி உள்ளே போடுதோம், எப்படி வருது? அநேகருக்கு பூரி ரொம்ப இஷ்டம். அதுவும் பூரி அப்படியே மேகமே, மகிமையின் மேகமே வரும்போது அப்படி விரலை கொண்டு குத்துறது. டாயிங், சோளா பூரி. நல்லா கவனிங்க. அப்போ எப்படி தேவனோட கனெக்ட் ஆகுது? டீ வரலையாப்பா? இன்னும் வந்துடும், முடிச்சிடலாம். முதலாவது அந்நிய எல்லாம் சொல்லுங்க, முந்தினவரோடு கனெக்ட் ஆகும்போது முந்தி கட்டப்படுகிறான். அந்நிய பாஷை. மூன்றாவது விசுவாச வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வஸ்திரத்தை தொட்டேனாகில் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. பைபிளில் ஒரு தடவை போட்டிருக்கு, ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த பெரும்பாடுள்ள சரி, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி 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 சொல்லி. ஐயா, நீ விசுவாச வார்த்தைகளை பேசும்போது ஆவியானவர் உன் மேலே பலமாக இறங்குகிறார். பிசாசு போட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் கலருது. யோவான் 3:34 வாசிங்க. யோவான் 3:34. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறாராம். தேவ ஆவியானவர் மேலே ஊற்றப்பட சத்துருடைய கட்டுகள், மைண்டில் உள்ள கட்டுகள். பாஸ்டர், இவ்வளோ பேசுகிறீங்களா, உங்கள் மேலே கட்டு இருக்கா இல்லையா? இருளான பகுதிகள் இருக்கா? ஓப்பனாக சொல்கிறேன், நானும் சில முழு சுதந்திரத்தை நான் அனுபவிக்கலை. சத்துரு இன்னும் சில ஏரியாவில் என் கண்ணை குருடாக்கியிருக்கான். ஏன்னா சாகிற வரைக்கும் நம்முடைய கண்கள் ஒவ்வொரு ஏரியாவில் இன்னும் அனுபவிக்காத ஏரியா நிறையா இருக்குது. முழுவதுமாக ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் அனுபவிச்சிட்டீங்களா? இல்லை. இப்போ ஒவ்வொரு ஏரியாவாக நான் பார்க்குறேன். நகைக்கடைக்குள்ளே போகிறீங்க, ஒரு செக்ஷன் வளையல் செக்ஷன், ஒரு செக்ஷன் மோதிர செக்ஷன், ஒரு செக்ஷன் நெக்லஸ், ஒன்று ஒட்டியானம், இன்னொன்று நெத்திச்சூடி, இது என்னது தலையில் மாட்டுற கிளிப்பு, இப்படி பல செக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ரிஜாய்ஸ் அசம்பிளி எந்த செக்ஷனில் இருக்கோம்னா, நம்ம வந்து வெள்ளி கொலுசில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தாப்புல இன்னும் சுதந்திரத்தை இன்னும் என்ன செய்யலை. சீக்கிரத்திலே சாத்தானை காலின் கீழ் அவர் என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார். இப்போ வாழ்க்கையில் சமாதானம் சுதந்திரத்தை அனுபவிச்சிட்ருக்குறோம், இளைப்பாறுதல் சுகத்தை அனுபவிச்சிட்ருக்கோம். இன்னும் ஐஸ்வர்யத்தின் உச்சத்தை தொட்டுட்டோமா? தொடலையே. எல்லாருக்கும் வீடு இருக்கா? இல்லையே. எல்லாருக்கும் கார் இருக்கா? இல்லையே. எல்லாரும் 2 வீலர் போட்டு நிம்மதியாக ஓட்டுறீங்களா? இல்லையே. நம்ம விசுவாசிகள் கீழே கடந்து என்ன செய்கிறாங்க? வண்டியை நான் படுத்தா மாத்திரம் காணாது, என் வண்டியும் ரெஸ்ட் எடுக்கணும்ல பாஸ்டர் அப்படின்னு
குலுக்கி 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 இயேசுவி நாமத்தினால நின்றக்கூடாது ஊர் சிக்னல் போட்டு தொலைச்சினா ஊர். அப்போ நல்ல கவனிங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இல்லை நடுவுலையும் முடிவுலையும் ஒரு உச்சத்தை நீங்களும் நானும் தொட போகிறோம். கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. இப்போ நல்ல டீ வந்துருச்சு. அப்போ நல்ல ஐக்கியம். யோசபாத்தும் ஜனங்களும் பலவானை எப்படி கட்டினாங்களா ஐக்கியம். இல்லை 2 Naளாகமம் 20 சொல்லுங்கள். அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் ஒருவரோடு வெற்றி கொண்டார்கள். நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாமா? டைம் ஆகி டீ வந்துடுச்சு. நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. கர்த்தருக்கு அப்படியே கொடுத்துடலாம். கொடுங்க பிரதர். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தா, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, ஐயா வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க. எல்லாம் கரங்களை தட்டி இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா உம் நாமம் வாழ்க. இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இறைமகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. எல்லாம் கரங்களை உயர்த்தி உரமாலா ஷியாந்தாலாமா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ரிபாலா பாலா திபாலா கபாரபானா லாமானா ஹாஷியா தாரபாலா ஷியா கரபாலா பதுரா பவுலா லாகரா பவுலா பானா ஷியாந்தாலா பாலா கதாரா பாலா பானா ஏராமாலா ஷியா பாலா கதாரா பாலபா. வர வேண்டிய லட்சங்கள் வருவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு எனக்கு வர வேண்டிய பணங்கள் வருவதாக. மணி கம் இன் ஜீசஸ் நேம். பிள்ளைகளுக்கு பணங்கள் வரட்டும், கடன்கள் அடைக்கப்படட்டும், நகைகள் திருப்பப்படட்டும், வீடு வாங்கப்படட்டும், பத்திரம் பதிவுப்படட்டும். ஆண்டவரே, அடியானுக்கு வேண்டிய 5 லட்சம் ரூபாய் இம்மீடியட் மணி கம். சபையாய் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே. பணமே வா, பொண்ணு பொருளே வா. வடக்கை நோக்கி கொடு என்றும், தெற்கு நோக்கி வைத்திராத என்றும், கிழக்கு மேற்கு நோக்கி கொடு என்றும் கட்டளையிடுகிறோம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பணத்தை சம்பாதிப்பதற்கான பலனை
கொடுக்கிற கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, பலவானை தரித்திர ஆவிகளை முந்தி கட்டுகிறோம். ஐஸ்வர்யம் வரட்டும், செழுமை வரட்டும், கொழுமை வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், சுகம் வரட்டும், சமாதானம் வரட்டும். எல்லாம் கரங்களை தட்டி மேன்மை வரட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், மகிமை வரட்டும். பிள்ளைகளுக்கு கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள். பிள்ளைகள் ஞானத்தில் வளர்த்தில தேவ கிருபையில் மனுஷத்தில் விருத்தி அடையட்டும். கர்ப்பம் தரிக்கட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். பிறந்தநாள் திருமண நாள் யாருக்கு வருதா? பர்த்டே வெட்டிங் டே யாருக்கும் பர்த்டே? ஆன்லைனில் வருகிற பிறந்தநாள் திருமண நாள் 27 வெட்டிங். இயேசுவின் நாமத்தினால 27ஆம் தேதி ஜெகன் விஜயாவுக்கு வெட்டிங். ரீத்துமான பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய காரம் கூட இருந்து நடத்தட்டும். தேவைகளை சந்தியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய, சமாதான, சந்தோஷம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துலேருந்து மிஷினரி காணிக்கு 5000 ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் இந்த வாரம் தந்துடுவேன்னு சொல்லியிருக்கேன். மிஷினரிக்கு அவங்களால் இயன்றது நீங்கள் தரலாம். ஒரு குடும்பம் 2000 ரூபா தாரன்றிருக்காங்க. இன்னும் 500 ரூபா, 1000, 300, 200 காதரன் அதுக்கு இன்சார்ஜாக நான் இருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கலாம், இல்லாட்டி எங்கிட்ட கொடுக்கலாம். நமக்கு சபை மூலமாக 5000 ரூபா, கூட 1000 இருந்தால் கூட தப்பு கிடையாது. நம்ம சபையிலிருந்து அசாமில் மிஷினரி லாசரஸ் அப்படின்னு அசாமில் ஒரு அருமையான பாஸ்டர் வாலிபர்கள் நடுவே ஊழியம் செய்கிறார். அவருக்கு நம்ம தாங்குகிறோம். ஸோ நம்ம சபையிலேருந்து மாதம், போன வருஷம் முழுவதும் நம்ம கொடுக்கல, நண்பர் கொடுத்துட்டார், அவருக்கு நான் கொடுத்துட்றேன் 60,000. பட் இந்த மாதத்துலேருந்து நம்ம சபையினுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. ஆகவே தசமமாக காணிக்க கொடுக்குறீங்க, உங்களை நான் வாழ்த்துறேன். இந்த மிஷினரி காணிக்கை 500, 300, 200, 1000 நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.